வணக்கம். ஜென்சி போராட்டம் இந்த நாட்டு இளைஞர்கள் தன்னுடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய கல்வி அதிகாரங்களுக்காக, உரிமைகளுக்காக நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீட்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஜெய்ஆக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான பரீட்சைகளில் நடந்த தில்லுமுள்ளுக்கள், பேப்பர் லீக்ஸ், அனைத்து அமைப்புகளுமே கேட்கக்கூடிய ஒற்றை கேள்வி, ஒற்றை கோரிக்கை, தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் என்ன, இந்த நாட்டில் எத்தனை தவறுகள் நடந்தால் கூட யாருமே ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டார்களா? இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்குடைய இந்த ஸ்டேட்மெண்ட், நாங்கள் யூபிஏ கிடையாது, நாங்கள் என்டிஏவில் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டோம், அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, ரெசிக்னேஷன் கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்தி கோட்டா, நீட், இன்ஜினியரிங், ஐஐடி, ஐஐஎம், யூபிஎஸ்சி இது போன்ற பல்வேறு பரீட்சைகளை ப்ரிப்பேர் செய்ய போவதாக ஒரு மிகப்பெரிய கோச்சிங் மாஃபியா நடத்தக்கூடிய ஒரு நகரம். கோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கின நிமிடத்திலிருந்து ஒட்டுமொத்த கோட்டா நகரத்தில் இந்த கோச்சிங் மாஃபியாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வருடத்திற்கு எத்தனையோ ஆயிரம் குழந்தைகள் அங்கே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ராகுல் காந்தியுடைய இந்த ஜென்சி போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் 2 நாட்களுக்கு முன்பு அபிஜித் தீப்கே இதே ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் ஒரு மாபெரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட போது, இத்தனை நாட்கள் வரை நடந்த பல்வேறு போராட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜெய்ப்பூரில் மட்டும்தான் இத்தனை அளவில் கூட்டம் வந்ததான். அந்த இடத்தில் மாணவர்கள் அபிஜித் தீப்கேயை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு அவரை நடத்தி செல்லும் போது அங்கே திடீர் என்று வந்த 2-3 சங்கிகள் பலார் 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 என்று அவருடைய கன்னத்தில் அறைந்த அந்த காட்சி. அபிஜித் தீப்கே என்ன கூறினார்? அவர்களை விட்டுவிடுங்கள், காந்தி பிறந்த தேசம் இது, காந்தியின் வழியில் இந்த போராட்டம் நடக்க வேண்டும், யாருமே அவர்களுக்கு எந்த விதமான துயரத்தையும் கொடுக்காதீர்கள். போலீஸ் பிடிச்சிட்டு போனது. அந்த இளைஞர்களுடைய பதில் என்ன? நாங்கள் ராஷ்டிர பக்தர்கள். உள்ள போய் பார்த்தால் தான் தெரியும். ஸ்வயம் சேவக் சங், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், ஆர்எஸ்எஸ் உடைய கேடர்ஸ், நேரடியாக பிஜேபியின் தொண்டர்கள். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பிரச்சனைகளை யார் எடுத்து வைத்தாலும் அவர்கள் தேச துரோகிகள். இன்னைக்கு பிஜேபியின் ஸ்போக் பர்சன் அவர் கூறுவதை நான் கேட்டேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். ராகுல் காந்தி இஸ் an irresponsible person. 21ஆம் தேதி தான் நாங்கள் நீட் பரீட்சை எழுதுறோமா இல்லையா? அப்போ அந்த நீட் பரீட்சை வரும்போது அதற்கு முன்னாடியே ராகுல் காந்தி இது போன்ற எஜுகேஷன் எதுக்காக எடுத்து வைக்கிறார்? இன்னைக்கு கார்த்தால ஜஸ்ட் டுடே சம்டைம் பேக் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தற்கொலை செய்து கொண்டார். இந்த பெண்ணுடைய முகத்தை கொஞ்சம் பாருங்கள். தன்னுடைய பள்ளிக்கூடத்தின் டாப்பர், 97% and she committed suicide. Is that a suicide or murder? This you need to understand. இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக இன்னைக்கு நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஒரு நீண்ட இன்ட்ரோடக்ஷனாக போயிருச்சு, மன்னிக்கவும். பட் ஜென்சி எங்கே போராடினாலும் இப்போ நீங்கள் காலையிலேருந்து நான் பார்க்குற ராகுல் காந்தியோட இந்த போஸ்டர்லாம் நீக்கிட்டு இருக்காங்க, அபிஜித் தீப்கே போட்டு அடித்தது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு சப்ரெஸ் ஜென்சி ஆர் தே வாண்ட் டு கம் அப் வித் சொல்யூஷன் ஃபார் ஜென்சி. எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? அவங்கள்ட்ட சொல்யூஷன் ட்ரை பண்ணவே இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். அவர்களுக்கு இந்த படிப்பு முறை, இந்த சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு இன்னும் பல ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி கொள்ளையடிப்பது என்பது தான் அதில் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீட்டுங்கிற ஒரு சிஸ்டத்தை, ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறத ஒரு தனியார் கையில் ஒப்படைப்பாங்களா? அது சொல்லி பாருங்க. அவங்க எவ்வளவு கோடிகளை இன்றைக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள பையங்களை பெண்களையும் 700 கிலோமீட்டர் தள்ளி ராஜஸ்தான்லையும் கல்கத்தாலையும் போடுறது, அங்கே உள்ள பையங்களை இங்கே தூக்கி போடுறதுக்கும் போது இதே ஒரு பெரிய ஸ்கேமாக நடந்துகிட்டு இருக்கு அவங்க. அப்போ இது சாதாரண செய்தி இல்லை. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, இவர்கள் இந்த என்டிஏவில் உள்ளவர்கள் யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள், நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று ராஜ்நாத் சிங். அதாவது
எவ்வளவு பெரிய அதாவது கொடூரமாக இருந்தவர்கள்லாம் சியாங்கே ஷேக்கு, சீனாவுடைய அந்த மக்கள் போராட்டங்களை ஒடுக்குறவங்க, ஜாரவடையா இவங்கெல்லாம் பெரிய ஆட்களா இருந்துட போறாங்க. ஒன்றும் இல்லாத இவங்கெல்லாம் ஜுஜுபி. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டியதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள். இதை தாண்டி பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். தன்னுடைய பர்சனல் கருத்துக்களை அந்த சேனல் வழியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார். டெமோக்ராட்டிக் தமிழ் என்கிற பெயரில். கீழே அதற்கான லிங்கை நான் கொடுத்து விடுகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அதற்கான லிங்கை கொடுக்கிறேன். இந்த சேனலை எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீர்களோ இதே போன்று அந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. அதாவது 100 ஆண்டுல கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இந்த இயக்கம் பல்கி பெருகி ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் சொல்லி இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு மதத்தின் பெயரால எப்படி ஹிட்லர், முசோலினி ஒரு பாசிசத்தையும் நேசிசத்தையும் டெவலப் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய இவர்கள் கூட்டம். இந்த கூட்டம் இது பற்றி இவர்கள் சொல்வதை நாம் என்ன சொல்றது, இவர்கள் அடக்க மக்களை கண்டு அதாவது இது புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு பாருங்க. மாணவர்கள், இளைஞர்கள், இவர்களுடைய எழுச்சி முன்னாலெல்லாம் இவங்கெல்லாம் நிற்க முடியாது. சமீபத்தில் இலங்கையை பார்த்தோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்தியா பல மாநிலங்கள், நம்ம தேசங்கள்னு சொல்கிறோம், உள்ள ஒரு யூனிஃபைடு ஒரு கண்டமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதனால ஒரே நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு எழுச்சி அடையாது. விவசாயிகள் போராட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் யூபிலையும் தான் நடந்தது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வீச்சு இல்லை, இருந்தது. அப்போது இது ஒரு ஃபிசிக்கல் கேரக்டர், 2000 மைல் நீளமாக இருக்குது. அப்போது இதை நினச்சிக்கிட்டு தான் இவங்க எதையோ நினச்சிக்கிட்டு, எதையோ அவலை நினச்சி உரலை அடிக்கிற மாதிரி இவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இயக்கம் அப்படி பிசுபிசுத்து போயிடும்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பிசுபிசுத்து நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக இருக்கிறோம். ராகுல் காந்தியுடைய மாணவர்கள் இயக்கம் என்பது இதுவரை இல்லாத வரைக்கும் அது ஒரு பக்கத்தில் இளைஞர்கள் இயக்கம் எழுச்சியோடு இருக்குங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இந்த காக்ரோச்சோடைய இந்த போராட்டம் இது எழுச்சியோடு இருந்திருக்கு, தன்னெழுச்சியாக இருக்கிறது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்ட்டாக இருக்குது. நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஆனால் காங்கிரஸில் உள்ளவங்க கூட இந்த ராகுல் காந்தியோட காங்கிரஸோடைய மூமெண்ட்டை வீக்கன் பண்ணுறதுக்காக இது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது காக்ரோச் மூமெண்ட்ல இடதுசாரி தலைவர்கள் முழுக்க தங்களுடைய வெயிட் அதுக்கு பின்னால வச்சுட்டாங்க. சிபிஎம்எல் லிபரேஷனுடைய திபங்கர் பட்டாச்சாரியா அதுல நேரில் போய் கலந்துருக்கிறாரு. அதே மாதிரி ஐசா மாணவர்கள் இயக்கம் அங்க போயிருக்கு, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் இயக்கம் அங்க போயிருக்கு, ஆனி ராஜா அவங்க அங்க போய் நிற்கிறாங்கும் பொழுது இது ஆர்எஸ்எஸ்ஸால் நடத்தப்படுறது அல்ல அப்படிங்கிறத காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களுக்கு நாம் சொல்ல விரும்புவது, உங்களுக்கு பக்கபலமாகத்தான் இது இருக்கும். இவர்களை பயன்படுத்துவதுன்னா வேறு அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. நோக்கம் ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? இந்த கல்வித்துறையை ஊழல் மயமாக்கிய இந்த என்டிஏ அரசாங்கத்தினுடைய இந்த கல்வி அமைச்சகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு சிம்பிள் கோரிக்கைங்க. மோடியை ரிசைன் பண்ண சொல்லலை, இந்த தர்மேந்திர பிரதானை தான் ரிசைன் பண்ண நம்ம சொல்லியிருக்கிறதாக கேட்டிருக்கும் பொழுது இது நியாயமான கோரிக்கை. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எழுச்சியோடு இது நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நாக்பூரில் நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவிற்கு நாக்பூரில் இதுவரை நடந்த எல்லா எழுச்சிகளையும் விட இது அதிகமாக நடந்திருக்கிறது. அவர்கள் சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க, மகாத்மா காந்தியோட வழியில, அம்பேத்கரோடு எங்களுக்கு இவங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி அஹிம்சை வழியில் அறநெறியில் அறவழியில் நாங்கள் போராடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால உறுதியாக நம்புகிறேன் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகரும். நான் உங்களுக்கு சின்ன ஒரு பட்டியல் எடுத்து காட்டுறேன். ரேணு மீனா
अलवर राजस्थान, रिया कुमारी थापा देहरादून, प्रदीप मेहवाल राजस्थान, अनीशा पांडे दिल्ली, ऋतिक मिश्रा उत्तर प्रदेश, सिद्धार्थ हेगड़े गोवा, भाग्यश्री कर्नाटका, आकांक्षा चतुर्वेदी मध्य प्रदेश, उमेश माली राजस्थान. இந்த 9 குழந்தைகள் இப்போ இந்த ஒரு வாரத்திற்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்கொலை கிடையாது, கொலை. எல்லாருமே நீட் ஆஸ்பிரண்ட், நீட்டுக்காக ப்ரிப்பேர் செய்து கொண்டிருந்த இந்த நபர்கள். நரேந்திர மோடி அவர்கள் அல்ல இந்த ஒட்டுமொத்த யூனியன் மினிஸ்ட்ரி யாராவது ஒரு நபர் இந்த குழந்தைகளுடைய பேரை போட்டு அல்ல அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு எப்படி இந்த சுசைட் நடந்திருக்கு, அதற்கான இன்வெஸ்டிகேஷன் தேவை. எங்கே இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் தடம் பெறுகிறது, எங்கே தவறு நடக்கிறது, எப்படி நேற்று ஒரு புதிய வேடிக்கையான செய்தியை படித்தேன். டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குது. எப்படி வாட்ஸ்அப் இருக்கோ அதே மாதிரி டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குது. நரேந்திர மோடியின் எக்ஸ்பர்ட் டீம் என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த 21st வரக்கூடிய 21st வர நீட் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அப்போ 22ஆம் தேதி வரை டெலிகிராம் மீது ஒரு பார்ஷல் பேனை போட்டிருக்கிறார். பார்ஷல் பேன் என்ன? நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த செய்தியை எடிட் பண்ண முடியாது, நீங்கள் இதில் பெரிய பெரிய ஃபைல்ஸ்களை அனுப்ப முடியாது. அப்போ டெலிகிராம் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன், இந்த பேப்பர் லீக்கான வேலையை பார்த்து தான். அப்போ வாட்ஸ்அப் என்ன, இமெயில் என்ன, இன்னும் எத்தனையோ இது போன்ற பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லையா? Is this how you control paper leak? Is this how you ban paper leak? இந்த பேப்பர் லீக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் கம்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அண்ட் யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங் தெம், யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த இஷ்யூ, கோர் இஷ்யூ ஆஃப் த சிஸ்டம், பட் யூ ஆர் பேனிங் சம் chatting app, some platform, partially platform. எந்த நாட்டு கல்விக்கு அதிக மதிப்பு கொடுக்காம கோவில்களுக்கும் கோவில் கட்டுமான பணிகளுக்கும் நீங்கள் மதிப்பை கொடுத்து அதே ஒரு பிரச்சாரமாக எடுத்து வைத்தீர்கள். நீங்கள் பார்த்தீர்கள்னா அயோத்தியாவில் கூறினார்கள் 200 கோடி ரூபாய் அயோத்தியாவில் வந்து அந்த சந்தாவினை அவர்கள் கை வச்சுட்டாங்க. அப்போது அங்கேயும் உண்மையாக இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கும் உண்மையாக கிடையாது, இந்த நாட்டு குழந்தைகளுக்கும் உண்மையாக கிடையாது. அப்போது உண்மையாக இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? சார், இந்த அயோத்தியா விவகாரத்தில் ஒரு 200 கோடி ரூபாய் ஒண்டியலில் சேர்ந்த பணம், அதையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அதை மோகன் பாகவத் சொல்கிறாரு இல்லையா, நான் நண்பர்கள்ட்ட ஐ எம் நாட் சப்போஸ் டு ரெஜிஸ்டர், ஐ எம் நாட் சப்போஸ் டு ஆன்சர் யூ அண்ட் ஆல். ஆமாம் 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 ஆமாம். இதில் 2 விஷயம் இருக்குது. நான் பொதுவாக சொல்லுவேன், இந்த கடவுள் நம்பிக்கையை இந்த இந்துத்துவவாதிகள் பயன்படுத்துகிறதே அவர்கள் வருமானத்திற்காக ஒன்று அரசியல் ரீதியாக கைப்பற்றுவதற்காகத்தானே ஒழிய உண்மையிலேயே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதாவது பகுத்தறிவாளர்கள்னு சொல்றதை விட ஏத்திஸ்டா இருக்காங்க. இவன் கடவுளே உண்டியலை உடைக்கிறவங்கலாம் இவங்களாத்தாங்க இருக்கிறாங்க. அப்போ இது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ராமர் கோயில் விஷயங்களில் ஏற்கனவே இது போன்ற தகவல் வந்தது. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த சமாஜ்வாடி பார்ட்டி கட்சி தலைவர் இந்த விஷயத்த சொன்னார். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த விஷயங்கள் மிக பூதாரகமாக கிளம்பி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே அது நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராமர் கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த கெட்டுறதுக்கு முன்னாலே அந்த இடத்த வாங்கி அந்த இடத்த விற்கிறதுலேயே மிகப்பெரிய அளவு இது ஊழல் பண்ணாங்க. அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் சாமியார் வேடம் தரித்த இவர்கள் கபடதாரிகள். நாம ஆன்மீகவாதிகளை சொல்லல. இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகப்படியான கோவில்கள் இருக்கு. இந்தியாவிலேயே கடவுளை நமஸ்காரம் பண்ணக்கூடிய வணங்கக்கூடிய மக்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்துத்துவவாதிகள் அல்ல. இந்த தான் ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நீங்க போன ஒரு வீடியோவில் கூட நீங்க பேசும்போது நான் கேட்டேன், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்துத்துவவாதிகள் வேறு, இந்து மதத்தை சேர்ந்த ஆன்மீகவாதிகள் வேறு.
அதனால் நாம வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் வைணவம் சமய அதாவது சைவம்னு சொல்லிட்டு ஒரு 1000 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க, இவன் 200 வருஷமா பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் ஒண்ணு போல சேர்ந்து வச்சுட்டு இந்துன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் இந்துத்துவவாதின்னு அரசியலுக்காக நாட்டை பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேடத்தனம் தான் இதை நான் அப்படி நான் சொல்வேன். இதே கோவில் விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மஹிபால் சிங் இந்த கோவில் நிர்வாகிகளில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். ஸ்ரீராம் ஜன்மபூமி டெம்பிளுடைய அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட், இவருடைய பேர் மஹிபால் சிங். 2020-21 ஆண்டு அங்கே வந்த பல்வேறு, ஏன்னா இந்த கோவிலில் வந்து இந்த கோவில் கட்டுவதற்கு முன்னாடியே அங்கே ஒரு ஒண்டியல் இருக்கும், போய் மக்கள் தன்னோட டொனேஷனை கொடுப்பாங்க. இந்த கோவில் கட்டுமான பணி நடக்கும்போது அதிகமாக பணத்தை கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் மஹிபால் சிங் ஒரு 5 லட்சம் ரூபாயை கையும் களமாக பிடிக்கிறார். யாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்தனப்ப 5 லட்சம் ரூபாய் எடுத்ததாக பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை உடனடியாக ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த ட்ரஸ்ட் சம்பக் ராய் மற்றும் கோபால் ராவ் another ட்ரஸ்ட் மெம்பர், இந்த 2 நபர்கிட்டையும் போய் சொல்லியது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ், 7-8 மாதத்திற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ், அங்கே நடந்த பல்வேறு தில்முள்ளுக்களை பல்வேறு அத்துமீறல்களை போய் எடுத்து வைத்தது. இதை தாண்டி அவர் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம் கோல்டு, சில்வர் மற்றும் மற்ற ஆபூஷணங்கள், இது எல்லாமே அங்கே திருடு போகிறது. எந்த விதமான கணக்கும் கிடையாது. பாருங்க நடந்தது என்ன. சம்பக் ராய் மற்றும் கோபால் ராவ் 2 பேருமே என்ன செய்தார்கள், யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தார்களோ மஹிபால் சிங், அவரை வேலையை விட்டு நீக்கிட்டார்கள் ஆதாரபூர்வமாக. எப்போ கோவிலெல்லாம் திறக்கப்படுவதற்கு முன்னாடியே இது நடந்தது. இந்த கோவிலில் பணம் எண்ணக்கூடிய நபர்களுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 14,500 ரூபாய். 14,500 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு நபர் ஃபார்ச்சுனர் காரில் போய் இறங்கி பணம் என்றார். அந்த நபருடைய சொத்து மதிப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு ஹாஸ்டல் இருக்குது, 70 ரூம்கள் கொண்ட ஒரு ஹாஸ்டல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாய லேண்டுகள் இருக்குது. எல்லாமே இந்த 2-3 வருஷத்தில் சம்பாதிச்ச பணம், 2 வருஷத்தில் சம்பாதிச்ச பணம். அப்போ 14,500 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு நபர் எப்படி நீங்கள் ஃபார்ச்சுனர் கார் வாங்கினீங்க, பைக் வாங்கினீங்க, ஹாஸ்டல் கட்டுனீங்க, ஹோட்டல் கட்டுறீங்க? இது சம்பத் ராய் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது எல்லாருமே கூட்டுக்களவாணியாக இருந்திருக்கார்கள். அப்போ ஹிந்துத்துவவாதிகள் எப்படி இந்த நாட்டை, உங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவில் 2 விஷயத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஒன்று, குழந்தைகள் இந்த அரசாங்கத்தை நம்பி தன்னுடைய எதிர்காலத்திற்காக பரீட்சைகளை எழுத போகிறார்கள், அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பக்தர்கள், உங்களுடைய கோவில் அந்த மதவாதத்தை நம்பி உங்களுக்கு பணத்தை கொடுத்து, கோவிலுக்கு டொனேஷன் எல்லாம் கொடுத்து, சரி கோவிலையாவது நீங்கள் சரியாக நடத்துவீர்கள் என்று நம்பினால் அங்கேயும் ஏமாற்றம். அப்போது ஏமாற்றத்திற்கே ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள் என்றால் அதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.